ஹாய் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11th காமர்ஸு 2 மார்க் கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் 23 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 24வது செலுத்தல் சமநிலை என்றால் என்ன? குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் ஒரு நாட்டின் குடியிருப்போருக்கும் மற்ற நாடுகளில் குடியிருப்போர்களுக்கும் இடையில் ஏற்படும் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளில் முறையான பதிவுகளில் ஒரு அறிக்கையே செலுத்தல் சமநிலை ஆகும். இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு 6 மாதத்தில் இப்போ நம்ம நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, வெளிநாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிற கணக்கெடுக்கிறலாம் கரெக்டாக இத்தனை பேர் இங்கே இருக்காங்க, இத்தனை பேர் வெளியில் இருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக பதிவு பண்ணுற ஒரு அறிக்கையை தான் செலுத்தல் சமநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. 25வது கொஸ்டின், வாணிப சமநிலை என்றால் என்ன? வாணிப சமநிலை என்பது ஒரு வருடத்தில் ஒரு நாட்டின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்புகளுக்கு இடையிலான நிகர விளைவை குறிப்பதாகும். இப்போ என்ன, ஒரு வருஷத்தில் ஏற்றுமதி எவ்வளோ ஏறி இருக்கு, இறக்குமதி எவ்வளோ வாங்கியிருக்கோம், இந்த மாதிரி மதிப்பு இது ரெண்டுக்கும். இப்போ இறக்குமதி அதிகமாக இருந்துச்சுன்னா ஏற்றுமதி அதிகமாக இருந்தால் இப்போ அது ரெண்டுக்கும் உள்ள அந்த நிகர விஷயத்தை தான் நமக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் எவ்வளோ லாபம் நட்டம் இது மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த விளைவை சொல்கிறது தான் வாணிப சமநிலை. 26 சட்டம் என்றால் என்ன? வாழ்க்கையில் சரியான நடத்தைக்கும் சமுதாயத்தின் முறையான ஒழுங்குமுறைக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதியே சட்டமாகும். இது படிக்கும்போதே தெரியுது, எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறது தேவையில்ல. நெக்ஸ்ட், ஒப்பந்தம் என்றால் என்ன? சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் ஓர் உடன்படிக்கையே ஒப்பந்தமாகும். இதுவும் படிக்கும்போதே தெரியுது. என்னது சட்டம் இப்போ நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்னா அது சட்டத்தால் முறையாக செஞ்சோம்னா அந்த உடன்படிக்கையை தான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒப்பந்தம். இந்திய ஒப்பந்த சட்டம் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 1 பொது ஒப்பந்தங்கள், 2 சிறப்பு ஒப்பந்தங்கள். அடுத்தது, ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வழிகள் யாவை? ஒப்பந்தம் என்றால் என்ன? ஒப்பந்தத்தை எத்தனை பகுதிகளாக பிரிக்கலாம்? அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வழிகள் யாவை? உண்மையான நிறைவேற்றம், நிறைவேற்றத்திற்கான முனைவு. அடுத்தது, சட்ட ரீதியான பிரதிநிதி என்பவர் யார்? சட்ட ரீதியான வாரிசுதாரரே சட்ட ரீதியான பிரதிநிதி ஆவார். என்னது சட்ட ரீதியான வாரிசுதாரரே சட்ட ரீதியான பிரதிநிதி ஆவார். நன்றி.